மார்வல் ஸ்டுடியோஸோட ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவியோட அஃபிஷியல் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கெலாக்டஸ் அப்படின்ற சூப்பர் வில்லனை டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 3 ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் லைவ் ஆக்ஷன் மூவிஸ் வந்திருக்கு. ஆனால் அதில் ஒரே ஒரு மூவியில் மட்டும் கெலாக்டஸை ஒரு கிளவுட் ஃபார்மில் காமிச்சிருப்பாங்க. ஃபிசிக்கல் ஃபார்மில், அதாவது ஒரு ஹியூமனாய்ட் ஃபார்மில் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதர் 2 மூவிஸில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் டூம் அப்படின்ற வில்லனை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மூவியில் கெலாக்டஸ் அப்படின்ற அந்த காஸ்மிக் டிவோரர் ஆஃப் வேர்ல்ட்ஸ், இந்த சூப்பர் வில்லனை ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர்ஸ் எப்படி ஃபைட் பண்ண போகிறாங்க, எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். காமிக்ஸில் 1966 முதல்ல ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் காமிக்ஸ் இஷ்யூ நம்பர் 48 கெலாக்டஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து கெலாக்டஸ் ட்ரைலாஜின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி லைன் போச்சு. அந்த ஸ்டோரி லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெலாக்டஸ் எர்த்தை டிவோர் பண்ண வராரு. இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர்ஸ் கெலாக்டஸ் கூட ஃபைட் பண்ணுறாங்க. பட் ஒரு கட்டத்தில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமோட லீடரான ரீட் ரிச்சர்ட்ஸ் அல்டிமேட் நல்லிஃபயர் அப்படின்ற ஒரு ஹேண்ட் ஹெல்டு வெப்பனை யூஸ் பண்ணி கெலாக்டஸை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. கெலாக்டஸையே மிரட்டுற அளவுக்கு அந்த வெப்பனுக்கு அவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்டையர் மல்டிவர்ஸையுமே டெஸ்ட்ராய் பண்ணி ரீமேக் பண்ணக்கூடிய ஒரு பவர் அந்த அல்டிமேட் நல்லிஃபயர் அப்படின்ற வெப்பனுக்கு இருக்குது. அதை நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கிறாரு. இந்த மூவியில் ஒரு கட்டத்தில் ரீட் ரிச்சர்ட்ஸ் அந்த வெப்பனை யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு அதனால மல்டிவர்ஸ் கொலாப்ஸ் ஆகும்போது இன்கர்ஷன்ஸ்னால நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர்ஸ் எம்சியூக்குள்ள என்டர் ஆகலாம். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பரை ஃபாலோ பண்ணி அவங்களோட ஆர்க் நெமிசிஸ் ஆன டாக்டர் டூமும் அந்த நியூஸ்ல இருந்து எம்சியூக்குள்ள என்டர் ஆக முடியும். ஸோ இப்படி தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் மூவிக்கு இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவி ஒரு லீடை கொடுக்க போகுது.